சாப்பிடவே முடியல. உடனே அந்த கணவனார் சொல்றாரு, ஏன் இன்னும் நீ சாப்பிடாம இருக்க, ஏன் இன்னும் நீ அழுது கொண்டே இருக்கிற? அவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படுறியா? உனக்கு 10 குமாரர்களை பார்க்கலாம், நான் உனக்கு பெரியவனா இல்லை? நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்? நீ எதுக்கு கவலைப்படுற? ஆனா எத்தனை பேர் ஆறுதல் சொன்னதுக்கு பிற்பாடும் அந்த அண்ணாளுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஆறுதலே கிடைக்கல. அப்ப இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாருமே ஆலயத்துக்குள்ள இல்லை, ஆனா எல்லாருமே ஆலயத்திற்காக வந்தவர்கள் தான். ஆனா யாருமே அங்க பிரகாரத்துக்கோ பரிசுத்தத்துக்கோ யாருமே போகல. ஆனா இவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இவங்களோட இருந்து மன வருத்தத்துல இவங்க நம்மளை கிண்டல் பண்ணி இவங்க நம்ம மனசை உடைக்கிறாங்க. நம்ம எங்க போய் உட்காருவோம்னு நினைச்சாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் தேவ சமூகத்திலே அங்க ஏலின்ற ஒரு வயசானவர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு சேர்ல குண்டா உட்கார்ந்துருக்கிறார்.